அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஜனநாயக நாட்டில் ஆளுங்கட்சியின் மீது எதிர்க்கட்சிகள் குறை சொல்வது, தவறுகளை சுட்டிக்காட்டுவது என்பது இயல்பு. ஆனா கடந்த சில நாட்களாக பார்க்கும்போது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. அந்த டங்ஸ்டன் விவகாரமாகட்டும், சாத்தனூர் அணை திறப்பாகட்டும், பெஞ்சல் புயலுக்கான நிவாரணமாகட்டும், கேரள கழிவு, நெல்லை கொலை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டுக் கொண்டே வருகின்றன. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதை குறிப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார். இது ஒருபுறம் என்றால், மறுபுறம் பார்க்கும்போது அந்த பிரச்சனை சார்ந்த விளக்கங்கள் ஒருபுறம் இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக திமுக திட்டங்களை அறிவிக்கிறது, அதை நிறைவேற்றவும் செய்கிறது. இதனை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அதனாலதான் அந்த வயிற்றெரிச்சல் தான் எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறாக பேசுகிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின். இரண்டு புறமுமே விமர்சனங்கள், எதிர்வினைகள் அப்படின்னு வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இது அனைத்துமே ஆதாரபூர்வமானதா அல்லது அர்த்தமற்றதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது. இரண்டு புறமுமே, திமுக சைடும் சரி, அதிமுக சைடும் சரி. இதனை அடிப்படையாக வைத்துதான் இன்றைக்கு நம்ம நேர்பட பேச நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைக்கும் இபிஎஸ், விமர்சனங்களுக்கு விளக்கம் கொடுத்த மு.க. ஸ்டாலின். திமுக அரசுக்கு நெருக்கடி தருகிறதா அதிமுக என்ற தலைப்பு தான் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம். கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துற அரங்கத்துல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க திமுகவின் திரு ராஜீவ்காந்தி, பத்திரிகையாளர் திரு பிரியன், எழுத்தாளர் திரு ஜே ராம்கி அவர்கள். தொலைத்தொடர்பு மூலமாக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன். நால்வருக்கும் வணக்கம். முதலாவதாக திரு பொங்கலூர் மணிகண்டன், பொய் நெல்ல குத்தி பொங்க வைக்க முடியாது அப்படிங்கிறாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாங்க திட்டங்களை அறிவிக்கிறோம், அதை நிறைவேற்றவும் செய்யறோம். ஒரு நியாயமான குறை இருந்து அதை எங்க கிட்ட சொன்னா பரவாயில்ல, ஆனா அடிப்படை ஆதாரமே இல்லாம புகார் சொல்றாரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற குற்றச்சாட்டை முதலமைச்சர் முன் வச்சிருக்காரு. அப்படிதான் சொல்றாரா? இல்லைங்க, இப்போ கடந்த திமுக 4 ஆண்டுகளை நெருங்கிறது. இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில மிக பெரும் சாட்சியாக இருப்பதே தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் தான் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தமிழ்நாட்டில் நடப்பது ஒரு மக்களாட்சி அல்ல, அதிகார ஆட்சி என்றே சொன்னார். அந்த அளவுக்கு இன்னைக்கு மோசமான நிர்வாகத்தை இது ஸ்டாலின் தலைமையிலான அரசு செய்து கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க குறிப்பிட்டீங்க, எதிர்க்கட்சி தலைவர் ஏன் இப்படி சொல்றாருன்னு சொன்னா, கடந்த தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதி 520 இதனால சகோதரர் ராஜீவ்காந்தி அந்த பட்டியல் எடுத்து வாசிக்க சொல்லுங்க. எந்த வாக்குறுதி நிறைவேற்றான்னு பாருங்க. அதாவது மிக முக்கியமான வாக்குறுதி இல்லை. அதாவது மாணவர்களுக்கு கல்விக்கடன், விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி, ஆனமலையாறு நல்லாறு, பாண்டியாறு புன்னம்பலா, இது போன்ற முல்லை பெரியார் பிரச்சனை தீர்வு, காவிரி பிரச்சனை, இது எல்லாமே முக்கியமான பிரச்சனை எல்லாம் சொல்லி இன்னும் நிறைய பட்டியல் சொல்லாங்க. இது எல்லாம் எதையுமே நிறைவேற்றாமல் கண்டுகொள்ளாமல் 31 வரி உயர்வுகளை திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவரை செய்திருக்கீங்க. மிகப்பெரிய சுமையில மக்கள் வாழ்றாங்க. சமீப காலத்தில் பார்த்தீங்க, இந்தியாவுக்கு அந்நிய செலவு ஈடு தரக்கூடிய திருப்பூர், கோவை போன்ற மாவட்டங்கள்ல அங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் கொந்தளிப்பில் இருக்காங்க. மிகப்பெரிய வரி உயர்வால சாதாரண கிராமத்தில் வசிக்கிற மக்கள் நகரங்களுக்கு சென்று வேலை ஏறி செல்கிற போது கூட அங்க மிகப்பெரிய கடன் சுமை, வருமானம் இல்லை. இப்படிப்பட்ட மக்களை கடன் சுமையால் வருத்துகிற, வரிகளை போட்டு தொழில்களை நசுக்கிற திமுக ஆட்சி மீது குறை சொன்னீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாத ஒரு வேலை இல்லைன்னு பதில் சொல்லி முதலமைச்சர் கடந்து போறார். ஐயா டாக்டர் ராமதாஸ் சொன்னாரு உங்களுக்கு வேலை இல்லைன்றார், எடப்பாடியார் சொன்னாரு அவருக்கு வேலை இல்லைன்றார். இவருக்கு மட்டும்தான் ஒட்டுமொத்த வேலை இருக்கிற மாதிரி, யாருக்கு வேலை இல்லாத மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து. வேலையின்மைக்கும் ஒன்றிய அரசுக்கும் பங்கு இருக்கு இல்லையா? இல்ல, நான் சொல்றதுங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற இப்ப நீங்க திருப்பூர் மாநகராட்சியில மிகப்பெரிய சொத்து வரி உயர்வு, கடுமையான போராட்டம். ஒரு 200 கோடி அளவுக்கு ஒரு நாள் அந்த தொகை வரக்கூடிய அந்த எல்லாம் இழந்து விட்டு அவர் கடையை நடத்தினாங்க. ஆனா ஏன் மாநில அரசு கண்டுக்கல? இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொருவருக்கும் இதே பிரச்சனை தான். இப்ப நீங்க வெள்ளத்துல, பெரும் வெள்ளத்துல மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இப்ப கடலூர் மாவட்டங்கள்ல அண்ணன் வேல்முருகனே கடுமையான வார்த்தையில சொன்னார். சென்னைக்கு 2000 ரூபாய், ஆனா சென்னைக்கு 6000 ரூபாய், கடலூர் மாவட்டத்துக்கு 2000 ரூபாய். ஆடு மாடு கோழி எல்லாம் போய் கூட வெறும் 2000 ரூபாய் கொடுத்து நிவாரணம் கொடுத்து முடிச்சுன்னு சொன்னா அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை யார் பாதுகாப்பது? அப்போ எதிர்கட்சிகள் சொல்லாம யார் சொல்லுவா? அப்ப இவருக்கு வெறுமனே அரசியல் செய்வதற்காக, இவர் செய்கிற தவறுகளை மூடி மறைப்பதற்காக ஏதாவது பிரச்சனை எடுத்துக்கிறாங்க. மக்களுக்கு எது தேவையில்லையோ, மக்களுக்கு எது பயனளிக்காதோ அதை எடுத்துக்கொண்டு விளம்பரம் தேடிக்கொண்டு எதிர்கட்சியுடைய வாயை மூடுவதற்கான வேலையை செய்கிறது ஒழிய எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய ஆக்கப்பூர்வமான குற்றச்சாட்டுக்கு பதிலே சொல்றது இல்லை. இப்ப நான் சொல்றேன், சட்ட ஒழுங்கு சீர்கேடு சொல்றோம், அதை பத்தி என்ன பேசுறாங்க? நம்ம ஆட்சி சிறப்பா இருக்கிறார். இப்போ 6500 கொலை நடந்திருக்குங்க, 60000 கொலை நடந்திருக்கு, பட்டியலே தர்றோம்.
அப்படி சொன்னோம்னா எதிர்கட்சி மீது கடுமையான சாடல் வைக்கிறாங்க. அப்ப யார் ஏதாவது பொறுப்பு? ஒரு நாட்டை ஆளுகிறவர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் கட்சிக்கார சொன்னாங்க, ஒரு முதலமைச்சர் நாட்டின் சேவன் தான், அவர் வானத்துல வரல, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு சேவகர், அவர் மக்களுக்கு பதிலளிக்க வேண்டும். அந்த மக்களுக்கு பதிலளிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிற அதிமுக போன்ற பல்வேறு கட்சிகள் கேள்வி எழுக்கிற போது சரியான பதிலை சொல்லாமல் கடந்து சென்று கொண்டு நாங்கள் சிறப்பான ஆட்சி நடத்துகிறோம் என்று சொல்லி அந்த காலம் சொல்லுவாங்க இல்லைங்களா, மாதம் மும்மாறி பொழிகிறது என்று மன்னன் கனவு கண்டு போன மாதிரி திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் நடப்பது என்ன என்றே தெரியாமல் கடந்து செல்கிறார். ஏன்னா உண்மையில் ஒரு முதலமைச்சரின் கீழ் நிர்வாகமே இல்லை, ஒரு 4 முதலமைச்சர்கள் சேர்ந்து நடத்துகிற ஆட்சியாகத்தான் நடைபெறக்கூடிய கொலைகளை வச்சு சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிருச்சு அப்படின்னு மொத்தமாக குற்றம் சாட்டுவது அப்படின்றது சரியான விவாதமும் வைக்கிறாங்க இல்லையா? நீங்க ஆங்காங்கன்னு சொல்லாது மேடம், காலையில பகல்ல நடந்து போக முடியல, மதிய வேளையில பெண்கள் செல்ல முடியல, நடுநிசையில விவசாயிகள் தூங்க முடியல, எங்க மாட்டாலும் கொலை, இது கேட்ட தனிப்பட்ட பகைன்னு சொன்னீங்கன்னா அப்ப எப்படி அதுக்கு ஆளுங்கட்சி நிர்வாகங்க? அதாவது குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனைகள் பெற்று தராவிட்டால் அவங்களுக்கு அச்சமே இல்லைங்க, காவல்துறைக்கு முழு சுதந்திரம் இல்ல. ஆட்சி காலத்துல எந்த கொலையுமே நடக்கலையா? நடந்திருந்தால் மிக கடுமையான நடவடிக்கைகளை அதிமுக அரசு எடுத்திருக்குங்க. இப்ப நீங்க காவல்துறை காவல் நிலையங்கள்ல ஆளுங்கட்சியின் தலையீடு அதிமுக ஆட்சியில் எப்போதுமே இருக்காதுங்க. கரைவேஷ்டியோடு அதிமுக சென்றால் அடுத்த நிலைமை கட்சி நீக்கப்படுவாங்க. அந்த அளவுக்கு கட்டுப்பாடான இயக்கம் அதிமுக. ஆனா திமுக அப்படி இல்லை, தடையெடுத்தும் போது தடைக்கார மாதிரி யாரு வேண்டுமானாலும் அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு அவல நிலையை இன்றைக்கு திமுக ஆட்சி உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதனாலதான் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. எங்க ஊர் அருகாமையில 3 பேர் படுகொலை, ஏற்கனவே 4 பேர் படுகொலை ஆனாங்க. சென்னையில் 2 முதிய படுகொலை, இது 10 படுகொலை 2 மாசம் நடந்தது. இதை கடுமையாக எதிர்க்கட்சி குற்றம் சாட்டியும் கூட கடும் நடவடிக்கை அரசு எடுக்காத காரணத்தினால தொடர்ந்து நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து திருட்டு நடந்து கொண்டே இருக்கிறது, கொலை நடந்து கொண்டே இருக்கிறது. யார் பொறுப்புங்க? இது தனிநபருடைய பிரச்சனை என்று கடந்து போனால் அரசு எதுக்குங்க அப்புறம்? அப்போ அரசின் பொறுப்பு என்ன? கடந்தும் போலயே சட்ட ரீதியா நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தானே சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் நடந்தா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறாங்க. நீங்க ஒண்ணு இல்லை மேடம், சேமலைக்குமார்ல ஊர்ல நடந்த அந்த 3 பேர் படுகொலையில அந்த பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீரோடு அமைச்சரிடத்திலே புகார் சொன்னாங்க. உங்கள் ஆட்சியினுடைய தவறால் தான் நடக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படி அல்ல, அதாவது குற்றவாளிகள் தவறு செய்துவிட்டு சிறைக்கு சென்று மிக எளிதாக வெளியில வந்து விடுறாங்க. அதுதான் எல்லாருக்கும் ஒரு தைரியமாயிருந்த ஒழிய குற்றவாளிக்கு அச்சம் இல்லை, பயம் இல்லை. இன்னும் சொல்ல போனா திமுகவுக்கு ஆட்சி இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கிற போது அடுத்த தேர்தல் பத்தி பேசுறாங்க. இப்போ ஆட்சி நிர்வாகம் மோசமா இருக்குது, இதை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்காமல் 2026 எப்படி அணி அமைப்பது, எப்படி வெற்றி பெறுவது என்றே பேசி போறாங்க. நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன். சட்டம் ஒழுங்கு பத்தி குறிப்பா பேசியிருக்காரு திரு ராஜீவ்காந்தி. பல்வேறு விஷயங்கள்லயும் திமுக அரசு மேல குறை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான விமர்சனங்கள் ஒரு நெருக்கடிக்குள்ள தள்ளுதா திமுகவை? எங்களுக்கு எந்த நெருக்கடிக்கும் தள்ளல. மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி இருக்கு. தன்னுடைய கட்சியை பாதுகாக்கணும், எந்த எஜமான்கிட்ட சொல்லி தன்னுடைய இந்த குறைஞ்சபட்சம் 60 எம்எல்ஏக்களை பாதுகாக்கலாம், இந்த சின்னத்தை பாதுகாக்கலாம், பெரிய நெருக்கடி இருக்குது. அந்த நெருக்கடிக்கு தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக முன்னுக்கு முரணான அறிக்கைகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கார். இப்போ பேசுகிற என்னுடைய அண்ணன் பொங்கலூர் மணிகண்டன் கூட சில தரவுகளை சொன்னாங்க. நீங்கள் அதுக்காக பதில் சொன்னீங்க. அது ஆதாரத்தோடு சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பு எனக்கு இருக்குது. எந்த கொலையையும், எந்த படுகொலையும், எந்த சட்ட ஒழுங்கையும் இந்த அரசு வேடிக்கை பார்க்கல. சம்பவம் நடந்தால் உடனே குற்றவாளியை கைது செய்யப்படுகிறார்கள். அங்கே காவல்துறைகள் என்ன நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்துக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது. நீதிமன்றத்தில் பிணையில் வாங்குவது என்பது ஒரு சட்ட உரிமை, அதை நம்ம தவிட முடியாது. ஒரு ஒரு கொலை வழக்குண்டா 90 நாளில் அந்த குற்றச்சாட்டப்பட்டவரை விடுதலை செய்வது என்பது நாட்டுடைய சட்ட உரிமை. அந்த உரிமையோடு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியலைங்கிறதா எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. அவர் சொன்னார், திருப்பூர் சம்பவத்தை சொன்னார். உண்மையிலேயே அந்த கொலை பதவதிக்கிற கொலை, பாதிக்கப்பட்ட தங்கை அழுகிறாள். பொறுப்போடும் கடமையோடும் இருந்ததாக தான் மரியாதைக்குரிய எங்களுடைய அமைச்சர் அண்ணன் சாமிநாதன் நேரடியாக சென்று துக்கம் விசாரிச்சுட்டு நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கணும், குற்றவாளிகளை தேடிக்கொண்டிருக்கார்கள். அந்த ஒரு சம்பவத்தை காட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடுன்னு சொல்கிறார். சொன்னார்ல, அவர்களுக்கு டேட்டா நம்பிக்கை இருக்காது, நான் அப்படி ஒரு ஆட்சி அவங்க நடத்தலை, ஏதோ 4 முதலமைச்சர் 5 முதலமைச்சர்னு சேலத்தில் உட்கார்ந்து கட்சி நடத்துகிற மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு அறிக்கை கொடுக்குறதா சொல்கிறார். அவருக்கு ஒரு டேட்டாவை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 2020ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இந்திய தண்டனை சட்டம் அன்று இந்திய தண்டனை சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்ட வழக்கு மட்டும் 8,91,702. இன்னைக்கு உங்களுடைய கள்ள கூட்டணியில் நேரடியாக இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியுடைய அந்த ஐபிசி இந்திய தண்டனை சட்டத்தை ஏதோ சமஸ்கிருதத்தில் பேர் மாற்றின பின்னாடி, எடப்பாடி அவருடைய ஆதரவோட சமஸ்கிருதத்தில் பேர் மாற்றின பின்னாடி பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கு 1,93,911. ஒப்பீட்டளவில் இந்திய மாநிலங்களில் மகாராஷ்டிரா, குஜராத், இங்கே உத்தரப்பிரதேசம்,
அவங்க கூட்டணி கட்சி ஆளுகிற பாஜக ஆளுகிற மாநிலங்கள் பல இடத்துல விட தமிழ்நாட்டில் மிக குறைவுதான். திமுகவுடைய ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க சரிங்களா, அது நல்ல கூட்டணியா நல்ல கூட்டணி அவங்க சொல்லட்டும். இது ஒப்பிட்ட பரவாயில்ல, ஒப்பீட்டளவுல பல இடங்கள்ல குறைவா இருக்கு. இது செய்தித்தாள படிச்சிருந்தா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர்களுக்கு அந்த பழக்கம் இல்லை. அவருக்கு காலையில் எந்திரிச்சோன்னா எங்கெங்க அங்கே ஒரு அதாவது தெருச்சண்டைங்க கோழி சண்டைங்க அப்படி சட்ட ஒழுங்குகளுக்கு பொது ஒழுங்காக்குற அரசியல் செய்து கொண்டிருக்கு. அவருக்கு பொது ஒழுங்குக்கும் சட்ட ஒழுங்கு வித்தியாசம் தெரியாது. சட்ட ஒழுங்கு பொது ஒழுங்காகாம இந்த அரசு பாதுகாக்குது. சொன்னார்ல கொடநாடு கொலை வழக்கு எல்லாருமே பார்த்தோம். குற்றவாளிகளை கை செய்வதற்கு யோக்கியதை அவங்களுக்கு இல்லை. பல சமூக ஆர்வலர்கள் போராடி எடப்பாடி பழனிசாமி மீது கொலைப்பழி வந்துவிட்டது என்றவுடன் தன் கூட இருந்தவரை போய் என்னை பத்தி பேசாதீங்க நீதிமன்றத்துக்கு நாடி போன அடியா எடப்பாடி பழனிசாமினால அந்த குற்றவாளிகளை காப்பாற்ற தான் முடிச்சு. அன்னைக்கு அவங்களை பத்தி பேசுறது வாடிக்கையா இருக்கு. இங்க ஒவ்வொரு கட்சிக்கும் பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கு. சமூக நீதி குறித்து இந்தியாவில் பேசப்பட வேண்டும், சமூக நீதி குறித்து பெண்ணுரிமை குறித்து மாநில சுயாட்சி குறித்து பேசப்படணும். இங்க அதிமுக என்ன அஜெண்டா தெரியுமா? பாஜக செய்கிற பிழைகளை எதிர்க்கட்சிகள் ஜனநாயக சக்திகள் இங்கே நாட்டில் அம்பலப்படுத்தி விடுவார்கள் என்கிற அச்ச உணர்வு, பாஜகவை பாதுகாப்பது மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அஜெண்டா. ஒரு கிட்ட அஜெண்டா நாங்க எப்படியா திமுக அழிச்சிருவோங்க. வேற என்ன அஜெண்டா இருக்கு சொல்லுங்க? ஒட்டுமொத்த நாடாளுமன்றம் பதவிக்குது. இல்ல இப்ப அதிமுக திமுக மீது குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அவங்க என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களோ அதற்கு பதில் கொடுப்பதுதானே நியாயமா இருக்கும். ஆனா அதிமுக பாஜக அப்படி அதை மடைமாற்றி கொண்டு செல்வது அது எப்படி? அப்ப மடைமாற்ற விரும்பல. எந்த இடத்துல நாங்க பதில் கொடுக்கல. டங்ஸ்டன் விவகாரம் சொன்னாரு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் இங்க சட்டமன்றத்தில் பேசினாரு. பேசிய அடுத்த அரை மணி நேரத்துல நாங்க சொன்னோம் டங்ஸ்டன்ல அந்த அரிட்டாப்பட்டியில ஏடமிடப்பட்டது அது மாநில செஞ்சது யாரு? ஒன்றிய அரசு. எதன் அடிப்படை செஞ்சாங்க? இந்தியா முழுக்க கனிம வளங்க கொடுத்து சட்டத்தை கொண்டு வந்து ஒரு பொருளை கனிம பொருளை அது வரைக்கும் இந்தியா சுதந்திரத்துக்கு பின்பு மண்ணுக்கு கீழே ஒரு பொருள் எடுக்கணும்னா மாநில அரசு அனுமதி வேண்டும் என்று இருந்ததை அதிமுகவின் ஆதரவோடு இனிமே மாநில அரசு அனுமதி தேவையில்லைன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு அந்த அடிப்பில் அரிட்டாப்பட்டில் எடுத்தனா வாய் மூடி மௌனமா இருந்துட்டாரு. மாநில அரசு நினைச்சிருந்தா தடுத்திருக்கலாம். தடுத்திருக்கு. இதுக்கு ஒப்புதல் கொடுத்தோமா சொல்லுங்க? ஒப்புதல் கொடுத்து சொல்லுங்க. தடுத்து என்ன எப்படி தடுக்க முடியும்? தடுத்து வச்சிருக்கீங்க. நாங்க மாநில அரசு அனுமதி கொடுக்க முடியாது, தடுத்து வச்சிருக்கோம். வெட்டி எடுத்துட்டாங்க, வெட்டி எடுக்கல, தடுத்து வச்சிருக்கேன். ரெண்டாவது சாத்தனூர் பிரச்சனை. முதலில் சென்னை வெள்ளம் வந்துச்சு, 3 நாள் எங்கே போனாலும் தெரியல. கடலூர் பக்கத்து ஒரு நாள் சேலத்துல போயிட்டாரு, பூத்தகர பக்கத்துல போயிட்டாரு. நாங்க 3 நாள் எடப்பாடி பழனிசாமி எங்கன்னு அறிக்கை விட்ட பின்னாடி போயிட்டு நாங்கண்டாரு. அண்ணன் ஒண்ணு சொல்றாரு, அவர் சொன்ன குற்றச்சாட்டு பதில் சொல்லணும். என்னுடைய அடுத்த அவர் வரும்போது பேசலாம். அவர் சொன்னாரு 2000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு மரியாதைக்குரிய எங்க சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேலுமுருகன் சொன்னதா திருச்சி கருத்து சொன்னாரு. 2000 ரூபாய் கொடுத்தாங்க. முதல்ல பத்திரிகையை செய்தி அறிக்கையை படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஸ்போக் பர்சனா வர்றீங்க. சென்னைக்குள்ள கோழி சாகல, மாடு சாகல, வயல் நெல் இல்லை. அதனால ஒட்டுமொத்தமாக ஒரு வீட்டுக்கு 5000 அறிவிக்கப்பட்டது. ஆனா இங்க தனித்தனியா ஒரு கோழி இறந்தா 100 ரூபாய், ஒரு மாடு இறந்தா 30,000 ரூபாய், ஒரு ஆடு இறந்தா 4,000 ரூபாய், ஒரு வீடு பாதிக்கப்பட்டா 10,000 ரூபாய், ஒரு ஹெக்டர் நிலம் பாதிக்கப்பட்டா 25,000 ரூபாய் தனித்தனியா பயனாளிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அறிவாத கொஞ்சம் வேணும்ல. பத்திரிகை அதாவது செய்தியை ஃபாலோ பண்ணு. அதாவது மேலோட்டமா 2000 இந்த இப்படி பேசுறது பாட்டுக்க முடியல. ஏன்னா சென்னையில விவசாய நிலம் இல்ல முடிச்சிடறேன். அப்ப பாக்குற பொதுமக்களுக்கு ஆமா தானே, சென்னையில 6,000 ரூபாய், கடலூருக்கு 2,000 ரூபாய். கடலூரில் வெள்ளம் நின்ற இடத்துக்கு 2,000 ரூபாய், விவசாய நிலங்களுக்கு தனியா 20,000 ரூபாய், குடிசை வீடுகளுக்கு தனியா 10,000 ரூபாய், ஆடு மாடு கிட்ட தெரியாது. இது அதாவது ஒரு செய்தியை பேச வருகிற போது என்னன்னு பேசணும். இவர்கள் நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மரியாதைக்குரிய எங்களுடைய மாண்பு முதலமைச்சரையும் களங்கப்படுத்துவது மட்டும்தான், சிறுமைப்படுத்துவது மட்டும்தான் அவர்கள் வேலையா இருக்கிறது. அதனால அம்பலப்படுத்திக்கிறாங்க. இல்ல அதாவது எதை சொன்னாலும் மத்திய அரசை, பாஜகவை, மோடியை, அமித்ஷாவை சொல்லி அந்த பிரச்சனையை திசை திருப்பதே ராஜீவ்காந்தி எல்லாத்துக்கும் பாதிக்குதா? 2,000 வேல்முருகன் சொன்ன குற்றச்சாட்டை பதில் சொல்லுங்க. அந்த குற்றச்சாட்டு உண்மையா? 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 அண்ணன் வேல்முருகன் அந்த குற்றச்சாட்டு உண்மையா? அண்ணன் வேல்முருகன் சொன்னதாக நீ சொல்ற குற்றச்சாட்டு உண்மையா? அது பதில் சொல்லுங்க. அண்ணன் வேல்முருகன் சொன்னதாக சொல்ற அந்த குற்றச்சாட்டு உண்மையா? மணிகண்டனே, வேல்முருகன் சொன்னதாக சொல்ற குற்றச்சாட்டு உண்மையா? சொல்லுங்க. சொல்லுங்க. உண்மை என்ன உண்மை சொல்லுங்க. சென்னைக்கு 6,000 ரூபாய் பணமா கொடுத்தீங்களே, 2,000 ரூபாய் யாருக்கு அறிவிச்சீங்க? அதாவது அறிவு நாணயம் உள்ளவர்களுக்கு அந்த விளக்கம் சரியா இருக்கும் நம்புகிறேன். அரசியல் தெளிவும் அறிவு நாணயம் உள்ளவர்களுக்கு அந்த விளக்கம் சரியா இருக்கும் நம்புறேன். அறிவில்லை வார்த்தையால ராஜீவ்காந்தி அறிவில்லைன்னு சொல்லணும். இதை விட விலக்கிவிட முடியாது.
இதை விட விளக்க முடியாது. இதை விட விளக்க முடியாது. பாருங்க, தயவு செஞ்சு நீங்க அமைதியா இருங்க. பேசக்கூட அறிவு இல்ல, பொய் சொல்ல முடியாது. பொய் சொல்ல முடியாது. நல்ல உலகத்துல நானே பேசுறேன், நானே பதில் சொல்றேன். நீங்க சேலத்துல இருந்து அரசியல் சொல்றீங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ்நாட்டை பிறந்தவர், தமிழ்நாட்டை பூர்வீகமா கொண்டவர் சேலம் தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாடு அல்லாதவர்கள் எங்க இருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டில் பிறந்தவர் நீங்க சொன்ன கூட்டப்படி வர்றேன். நீங்க சொன்ன கூட்டப்படியே தமிழ்நாட்டை சேராதவர்கள் எங்க இருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ்நாட்டில் பிறந்தவர், தமிழ்நாட்டை வாழக்கூடியவர் சேலத்துல அரசியல் பண்ண தப்பு கிடையாது. அவ்வளவுதான். மகிழ்ச்சி பண்ணட்டு. நான் அடுத்த குற்றச்சாட்டுக்கு வர்றேன். நீங்க கேட்டீங்கல்ல, இந்த திருப்பூருடைய இங்க வரியை பற்றி, மின்சாரங்களை பற்றி அதை பேசினாங்க. நான் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து கவனிக்க முடிஞ்சது. இந்தியாவிலேயே மின்சார விலை யூனிட்டுக்கு குறைவாக உள்ளது தமிழ்நாடு மட்டும்தான். இன்னைக்கு வீட்டு வரியில் கம்பேர்ட் வளர்கிற மாணவர்களாக இருக்கக்கூடிய கோவை போன்ற, சென்னை போன்ற, இல்லை மும்பை, பூனே போன்ற இரண்டாம் கட்ட நகரங்களை விட தமிழ்நாட்டிலாம் குறைவாக இருக்குது. அவர் சொன்னார், திருப்பூர் எதுக்கு டாலர் சிட்டி கல் சிட்டி மாறிச்சு, அது குறித்து பேச முடியுமா? கடந்த ஆட்சியில ஜிஎஸ்டி சொல்லிட்டு வந்து சிறு குறு தொழில்களை மோடி அரசாங்கம் ஜிஎஸ்டி கொண்டு வந்த போது இல்ல நான் முடிச்சிருங்க. இல்ல குற்றச்சாட்டு இது என்ன நியாயம்? அவர் குற்றச்சாட்டு வச்சாரு. நான் அப்பவே பதில் சொல்லிட்டேன் சார். நீங்க இல்ல இல்ல நான் என்னுடைய ஸ்போக் பர்சன் விளக்கம் கொடுத்தாங்கன்னா, அவர் சொன்னாரு சட்ட ஒழுங்கு நீங்க கேள்வி வெட்டீங்க, சட்ட ஒழுங்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லையா, அதை கூட வேறவா வச்சுக்குவோம். இந்த விலைவாசி உயர்வை திருப்பூர்ல கூடிய ஒட்டுமொத்த ஜவுள் நிறுவனங்களும் பங்களாதேஷுக்கு போனது, பங்களாதேஷ் போச்சுல, அது யார் ஆட்சி காலத்துல ஜிஎஸ்டி போறாங்கன்னு ஒட்டுமொத்த திருப்பூர் பெண்ணலாடை உற்பத்தியாளர் சங்கத்துடைய தலைவர்கள் தொடர்ந்து போராடினாங்களே. எடப்பாடி காது கொடுத்து கேட்டாரா? இல்ல அவங்க எஜமான் மோடிட்ட போய் ஐயா திருப்பூர்ல பிரச்சனை, ஒரு கோரிக்கை, ஒரு கண்டனம், ஒரு தீர்மானம், நீங்க ஒரு பொதுக்குழு நடந்திருக்கு, செயல்குழு நடந்திருக்கு, அவ்வளவு புனிதமான ஆட்சி மோடி இருக்காரா? அங்கதான் போக முடியும். ஏன்னா பாஜக தப்பிச்சு பாக்குறீங்க. பாஜக தப்பித்துக் கொள்வதற்காக இங்க கோழி சண்டையை, தெருச்சண்டையை, அதிமுகவை நோக்கி நியாயமான கேள்வி இருக்கிறேன். அதிமுக எதிர்க்கட்சி இந்திய ஜனநாயகத்தின் மீது தாக்குதல் நடத்துகிற போது, மாநில அரசுக்கு நிதி கொடுக்காத போது, மாநில அரசுக்கான எந்த நிதியை ஒன்றிய அரசு கொடுக்காம அமைதியா இருக்கிற போது, அதனால் நிதி சுமையில் அரசு தள்ளுகிற போது, ஒரே ஒரு முறையாவது யானை நீங்க அரசியல் யானை உங்களுக்கு கோவம் வருதுல, அரசியல் நெஞ்சுரத்தோடு மோடி எதிர்த்தோ பாஜக எதிர்த்து கண்டன குரல் கொடுக்க வேணாம். அதான் முதலமைச்சர் சொன்னாங்க, நீங்க வந்து கத்த வேணாங்க, கீச்சு குரலாக கேளுங்க. நான் கேட்பேன் இல்லையா? ஒரே ஒரு கடிதம், இந்த 3 ஆண்டு காலத்துல மோடிட்ட கோரிக்கை வச்சு கண்டனம் வேணாங்க. இந்த மாநில நிதியை கொடுத்தாங்க சாமி கேட்டாங்க. கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லாமே மறுபடியும் அதிமுக பாஜக நான் தயாரா இருக்கேன். அதுக்கான பதில் சொல்லிட்டீங்க. அதுக்கான பதில் சொல்லுங்க. மறுபடியும் அதிமுக பாஜக அந்த வளையத்துக்குள்ள போறீங்க. அதை கொடுத்து ஏன்னா நீங்க ஒப்பிடு வரும்போது டாக்ஸேஷன் சொல்றீங்கல்ல, வரி விதிப்புன்னு, வரி விதிப்பை வந்து நாம விரும்பின இதை வந்து அதிமுக பாட்ட முடியாது. பிஜேபி பேசாம வரி பேச முடியாது. சாத்தனூர் வெள்ளம் சொன்னீங்க. சாத்தனூர் வெள்ளத்துக்கு மோடி அரசு நம்ம கேட்டது எவ்வளவு, கொடுத்தது எவ்வளவு? தூத்துக்குடி வெள்ளத்துக்கு கொடுத்த எவ்வளவு? இதை பேசணுமா இல்லையா? ஒரு எதிர்க்கட்சியா பேசணுமா இல்லையா? ஏன் அந்த பக்கம் மட்டும் அதை கண்ண முடிக்கிறாங்க? இங்க திமுக மீது கலங்கரிப்பது மட்டும் தொலைத்தொடர்பு மூலமா இணைஞ்சிருக்காரு. அவருக்கும் என்னுடைய ஸ்டாண்ட் நான் சொல்ல முடியாது. அவர் நான் கேட்டேன்னா பதில் சொல்லிட்டு அவர்கிட்ட நான் வைக்க குற்றச்சாட்டு, இத்தனை சிக்கல்களுக்கும் ஒரு நிதி ஆதார பிரச்சனை வந்த போது ஒன்றிய அரசு ஒண்ணு இருக்குல்ல, அது குறித்து ஏன் கள்ள மௌனம் சாதிக்கிறீங்க கேட்கலாம். இது கேட்க கூடாதுங்களா? இல்ல கேட்க கூடாதுன்னு இல்ல, நம்ம மறுபடியும் அதிமுக பாஜக குற்றச்சாட்டு வைக்கிறது அதிமுக, பதில் சொல்ல வேண்டியது திமுக. பதில் சொல்லிட்டீங்க, மறுபடியும் பாஜக ஏன் வைக்கிறேன்னா, இந்த ஒரு வாரத்துல மரியாதைக்கு எதிர்க்கட்சி தலைவருடைய 6 அறிக்கை நீங்க குறிப்பிட்டீங்க. இங்க பாருங்க, டங்ஸ்டன் விவரம் பாருங்க, சாத்தனூர் அணை பாருங்கன்னு. இந்த கடந்த 4 நாட்களில் இந்திய ஜனநாயகமே கேலிக்கூத்தாக்கப்பட்டு பாஜகவால் படுகொலை செய்யப்பட்டு அண்ணல் அம்பேத்கர் கேவலப்படுத்தப்பட்டிருக்காரு. ஆனா அது குறித்து என்னையா வாய் திறந்தார் எடப்பாடி அவர்கள்? அப்படி கள்ளமௌனம் சாதிச்சு திசை திருப்ப பாக்குறாரு. இவர் வேற திசை திருப்புறாரு. இந்த அரசியலை பாஜக காப்பாற்றுறாரு. பேசலாம் திரு ராம்கி. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள், தொடர் குற்றச்சாட்டுகள், அறிக்கைகள், அதே போல எக்ஸ் தளத்துல சமூக வலைதளங்கள்ல பதிவிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திமுகவை ஒரு நெருக்கடிக்குள்ள தள்ளுது அப்படின்னு பாக்குறீங்களா? உங்களுடைய பார்வை என்னது? நிச்சயமா நெருக்கடியா தள்ளுது. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக கடந்த ஓராண்டாவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி எடப்பாடி அவர்கள் பல அறிக்கையில சொல்லிட்டு இருக்காரு. அவர் மட்டும் சொல்லல, இன்னைக்கு மட்டுமே யாரெல்லாம் அறிக்கை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கை பத்தி பேசாத எதிர்க்கட்சி தலைவர்களே இல்லை. எடப்பாடி அவர்கள் அறிக்கை கொடுத்த பிறகு உடனே அண்ணாமலைகிட்ட இந்த அறிக்கை வருது. அடுத்தது டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ், கடைசியா ஓபிஎஸ் வரைக்கும் தொடர்ந்து அறிக்கை கொடுக்குறாங்க. அதோட ஹைலைட்டே என்னன்னா, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனால எடப்பாடி அவர்கள் மட்டும் தான் சொல்றாங்க, அரசியல்காரங்க தான் சொல்றாங்களா இல்ல, எடப்பாடியுடன் கூட்டணி சேர முடியாத எதிர்க்கட்சி தலைவர்களும் அதை அந்த விஷயத்தை முன்னிறுத்துறாங்க. அது விடும். அது ரெண்டாவது நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாவற்றிற்குமே பாஜக குறை சொல்லுவார்கள், அதெல்லாம் இருக்கட்டும்.
இவர்கள் செய்யதாக சில கமிட்மெண்ட் பண்ணாங்கல்ல. இப்போ திமுக என்ன சொல்லுது, நாங்கள் சொன்னதை செய்தோம், அதான் திராவிட மாடல் ஆட்சி. சொன்னதை எல்லாவற்றையும் செய்யல. இப்போ எல்லாவற்றையும் செய்யறதுக்கு ஆனால் காலமும் அவகாசம் இல்லை. இன்னும் 15 மாதங்கள்ல எல்லாவற்றையும் செய்யவும் முடியாது. இதைத்தான் பத்திரிகையாளர் போட்டு கொடுத்தாரு. நான் அதோ வரேன், அந்த லிஸ்ட் வரேன். ஒரே ஒரு லிஸ்ட் அவர் கேட்டாரு, அந்த லிஸ்ட்ல நான் ஒரே ஒரு லிஸ்ட் சொல்லிடுறேன். வாங்க, எனக்கு நேரத்தை கொடுத்துருங்க அவர் பதில் சொல்றதுக்கு. நான் வந்து சேதி சமுத்திர திட்டம், அந்த கட்சித்துவ பத்திலாம் சொல்ல. ஒரே அறிவால் மூக்கு வடிகால் திட்டம் புவனகிரியில ஒரு திட்டம், கடல் நீர் உள்ள தவிர்ப்பதற்கான ஒரு திட்டம். 2019 அதிமுக அரசு செயல் வடிவம் கொடுத்து அவங்க வந்து 95 கோடி வந்து அலாட் பண்றாங்க. ஆனா கொரோனாக்கு அப்புறம் அவங்களால செய்ய முடியல. இப்ப இந்த அரசு, திமுக அரசுடைய தேர்தல் அறிக்கை என்ன சொன்னதுன்னா, நாங்க போர்க்கால அடிப்படையில் செய்வோம், போர்க்கால அடிப்படையில் ஓராண்டுக்குள்ள முடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது செய்யல. கடந்த ஆண்டு என்ன பண்றாங்க, 81 கோடி. ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன், நான் விரிவா சொல்லுங்க, அப்புறம் விரிவா சொல்லுங்க, விரிவா தாராளமா சொல்லுங்க. சென்ற ஆண்டு 81 கோடி ரூபாய் மட்டும்தான் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது திமுக அரசு. பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஆனா முடிப்பாங்களா, 15 மாதம் முடிப்பாங்களாங்கிறது தெரியாது. நிச்சயமா 15 மாதம் முடிக்க முடியாது. இதை தான் நான் சொல்றேன். இது ஒரு பிரச்சனை, ஒரு சாம்பிள் தான். நான் வந்து மற்றதுக்கெல்லாம் போல, கச்சத்தீவு அதெல்லாம் போல, ஒரு மாவட்டத்தின் ஒரு புவனகிரியில உள்ள சம்பவத்தில் இது போன்ற ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரச்சனை இருக்குது. எதிர்க்கட்சி தலைவர் மாவட்ட ரீதியாக போய் களத்தில் இறங்கி பேசினார்னா ஒவ்வொரு பிரச்சனையும் வரும், அதற்கெல்லாம் பதில் சொல்லணும். இதை வந்து நீங்க பாஜக பார்த்துக்கணும், அங்க பார்த்துக்கணும், எங்கள் நிதி ஒதுக்கீடு வரல, அதெல்லாம் சொல்லவே முடியாது. நீங்க கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இல்லாம உங்களை இனிஷியேட்டிவ் இல்ல, நாங்க வந்தோம் இனிஷியேட்டிவ் எடுத்தாங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல சொன்னா கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து 2019 அதிமுக அரசு செயல் திட்டம் போட்டு அவங்க ஒரு பட்ஜெட் போட்டு இதுதான் முடிவு பண்ணி அவங்க ஆரம்பிக்கிற நேரத்தில் கொரோனா வந்ததுனால நிதி நெருக்கடியை நிறுத்திட்டாங்க. இப்ப இவங்க முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. சோ இது போன்ற பல சிக்கல்கள், பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் தான் ஒரு நெருக்கடி. சட்டம் ஒழுங்கு நெருக்கடி மட்டும் இல்ல, அது ஓராண்டெல்லாம் பேசிட்டு தான் இருக்கும். இது போன்ற விஷயங்கள் நீங்க கமிட்மெண்ட் கொடுத்தீங்க, கமிட்மெண்ட் கொடுத்துட முடியலங்கிறது காரணங்கள் வேற ஏதாவது சொல்லுங்க. நாங்க எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டோம் அப்படி சொல்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதை மறைக்க விதமாக நீங்க கொடுக்கிற பதில் எப்படி இருக்கு, அதுதான் அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட், அதுதான் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இல்லை. அதான் முக்கியம். எதிர்க்கட்சியில எப்படி நீங்க சாடுறீங்க, அவர் வைத்தறிச்சல் இருக்கு, அவர் காளி கூடம் வாழைப்பழ காமெடிலாம் சொல்றாங்க, மதுவு குழியில் பதுங்கி பேசும்போது பதில் கொடுக்க தானே இல்ல. நீங்க யாரு கொடுக்குறாங்க? நீங்க இதே ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் காலத்துல பாருங்க, 2 பேருக்கும் இடையில அறிக்கை இருக்குன்னா அமைச்சர் கொடுப்பாங்க, பொறுப்பான பதிலா இருக்கும். நீங்க நிர்வாகத்தில் இருப்பவர், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நிர்வாகத்தில் இருப்பவங்களை பற்றி கேள்வி கேட்கிறாருன்னா பதில் எப்படி இருக்குன்னா அரசியல் அறிக்கையா வரக்கூடாது. அதுக்கான தெளிவான பதில். இந்த மாதிரி நையாண்டித்தனத்தோட இந்த மாதிரியான அறிக்கைகள் வந்து ரசிக்க வைக்கவில்லை, மக்களை வந்து அதிருப்தியில் தள்ளுகின்றன. இது ரொம்ப முக்கியம். இவங்க வார்த்தைகள்லேயே ரொம்ப வார்த்தை பிரயோகங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத என்னுடைய ராஜகாந்தி சுருக்கமா. மூத்த பத்திரிகையாளர் ராம்கி அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா பேசி முடிச்சிருக்காரு. அவருக்கு இன்னும் நான் பர்டிகுலர் சொல்ல விரும்புறேன், என்னைக்காவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை ஒருமையில பேசாம இந்த எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரா? அதுக்கு பத்திரிகையாளர் ராம்கி போன்றவர்கள்லாம் தங்களுடைய பத்திரிகை சுதந்திரத்தின் அடிப்படையில் இப்படியெல்லாம் முதலமைச்சர் எதிர்க்கட்சியில பேசலாமான்னு என்னைக்காவது சுட்டி காட்டிக்கான்னு சொல்லிருங்க. தேர்தல் அறிக்கை டீ கோட் பண்றாரு, அவரோட டீ கோடோட அவங்க அதை பத்தி என்னால பேச முடியும், அது நாகரிகமா இருக்கு அந்த இடத்துல. அவர் பேசியது தவறு அப்படின்னா ஆனால் பொறுப்போட எந்த இடத்துலயும் உரிமையில பேசல. நீங்க ஒப்பீட்டுக்கு வந்து ஒரு நகைச்சுவை சொல்வதும் ஒரு ஒப்பீட்டுக்கு பழமொழியை சொல்வது என்பது வேறு. அதுல என்னைக்காவது எதிர்க்கட்சி குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லாம கடந்து போயிருக்கமா? சொல்லுங்க. அதாவது உங்க அறிக்கை வந்து வன்மமாகவும் எதுவுமே வெற்றிக்கு ஆயுதமாகவும் பொய் பரப்புகிற அவதூறு பரப்புகிற போது அவதூறுగా பதில் சொல்லி இருக்க முடியாது. கிராஸ் 2 ரேட் ஆகட்டும், தனிநபர் வருமானமாகட்டும், கம்பேரிட்டிவ் மற்ற ஸ்டேட்டை விட தமிழ்நாடு வளர்ந்துருக்கா இல்லையா? மனசாட்சி சொல்லுங்க. அதான் ரிசல்ட். இங்க எங்களுடைய ப்ராக்ரஸ் கார்டு என்னன்னா, நீங்க ஒப்பீட்டளவில் இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு என்னவா இருக்கு, சட்ட ஒழுங்குலேருந்து, தொழில்துறையிலிருந்து, கல்வியிலிருந்து, வேளாண்ல இருந்து. இவர் சொல்றாரு ஏதோ அந்த புவனகிரி திட்டம்னு 81 கோடி ரூபாய் ஒதுக்கி ஏன் அடுத்த ஆண்டு ஒதுக்க முடியலன்னா, தவறுதலா அன்னைக்கு ஒதுக்கி அந்த அரசு முட்டாள்தனமான எடுத்த ஒரு முடிவினால டிராயிங்க மாறி இருந்துச்சு. புவனகிரி எனக்கு யாவும் இருக்குன்னு சொல்றேன், டிராயிங்க மாறி இருந்துச்சு. இன்னைக்கு புது திட்டத்தை போட்டிருக்காங்க, கிடப்பில் போடலையே, தொடங்கி இருக்கான். அவர் சொன்ன ஒரு உதாரணம் தான் அது சாட்சி. இங்க வந்து பத்திரிகையாளர்கள் நியாயத்தோடும் நேர்மையோடும் அவர் சொல்றாரு. அதாவது அவர் அறிக்கை காயப்படுத்துது. எது காயப்படுத்துது? எதிர்க்கட்சிகளுடைய மேடைகள்ல மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய நான் வந்து பார்க்கணுமா, இதெல்லாம் காயப்படுத்திருக்கேன் உங்களுக்கு. அதெல்லாம் காயப்படுத்திருந்தா அந்த நியாய நேர்மை மனசாட்சி பேசுறேன். திருப்பிரியன் உங்களுடைய பார்வை. அதாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னா ஆளுங்கட்சியோடைய குறைபாடுகள், செய்ய தவறியவை எல்லாத்தையும் சொல்றது வந்து சகஜமான ஒரு விஷயம்தான். அது வந்து எந்த ஆச்சரியமும் இல்லை. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது அரசியல் செய்யாமல் நாங்கள் அபியலா செய்வோம்னு தானே கேட்டார் ஆக்சுவலாக வந்து. ஸோ அதை அரசியல் வந்து செய்யணும். எடப்பாடி கிட்ட ஒரு பிரச்சனை என்னென்னா,
21க்கு அப்புறம் முதல் 2 வருஷம் அவருடைய பார்ட்டி சண்டையை தீர்க்கறதுக்கே அவருக்கு நேரம் சரியாக போயிடுது. ஆக்சுவலாக எதிர்க்கட்சி ரோல் அவர் சரியாக பண்ணலை. அப்போது அதுக்கப்புறம் அண்ணாமலை கொஞ்சம் அந்த ரோல் எடுத்துட்டார். அதுக்கப்புறம் அண்ணாமலை வெளிநாடு போன பிறகு இப்போ தான் எடப்பாடி இப்போ தான் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகியிருக்கார் ஆக்சுவலாக. ஸோ அவருக்கு ஏற்றபடி சில பிரச்சனைகள்லாம் இப்போ இவர் பேசுகிற பல பிரச்சனைகள் வந்து பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடியே திமுகவை நோக்கி வைக்கப்பட்டது தான். அப்புறம் திமுக 40க்கு 40 வின் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்திருக்கிற சில பிரச்சனைகள், ஆம்ஸ்ட்ராங் கொலை, இல்லை கள்ளச்சாராய விஷயங்கள், இல்லை அன்றாடம் நடக்கிற சில கொலைகள், இல்லை வெள்ளம், இந்த இப்போ கடந்த 2 வாரத்தில் நடந்த வெள்ளம் போன்ற விஷயங்கள், இருக்கிற பிரச்சனைகளை சுட்டி காட்டுறது அப்படின்றது ஆளுங்கட்சி திமுக குறிப்பா அவங்கள வந்து நெருக்கடிக்குள்ள தள்ளுதா அப்படின்றது தான். இது ஒன்றும் நெருக்கடி கிடையாதுங்க. இது மாதிரி பல பிரச்சனைகள் பல காலத்தில் எதிர்க்கட்சிகள் சுட்டி காட்டினது தான். நெருக்கடி கிடையாது. அவங்க என்ன மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க, மெஜாரிட்டி கவர்மெண்ட் தான் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் நெருக்கடி இல்லை. நான் சொல்கிறது என்னென்னா, எதிர்க்கட்சிகள் இந்த மாதிரி பிரச்சனைகளை எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் அதை கரெக்டாக எடுத்து வைக்கணும். ஆக்சுவலாக வந்து இப்போ சில விஷயங்கள்லாம் வந்து எடப்பாடி இப்போ எடுத்து வச்சார் கரெக்டாக. டங்ஸ்டன் விஷயத்தில் அவர் கரெக்டாக தான் எடுத்து வச்சார். 10 மாதம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் அதுக்கு வந்து ஆளுங்கட்சியிலேருந்து சரியாக பதில் கிடையாதுன்றது என்னுடைய கருத்து. அதாவது ஒப்பந்த புள்ளி விட்ட பிறகு அதுக்கப்புறம் சிஎம் லெட்டர் எழுதுறதுக்கு நடுவில் 10 மாதம் இருக்குது கேப்பு. அதுக்கப்புறம் ஒன்றிய அரசு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்த பிறகு தான் அந்த மக்கள் போராடுறாங்க ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் தான் அசம்பிளியில் தீர்மானம்லாம் வருது. அந்த தீர்மானம் அது வந்தபோது அவர் 10 மாதம் என்ன பண்ணீங்க, 10 மாதம் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாரு. அப்போ வந்து இவங்ககிட்ட வந்து நாங்கள் அப்போ லெட்டர் எழுதணும், இப்போ லெட்டர் எழுதணும்னு சொல்கிறாங்களே தவிர துரைமுருகனோட பதில் கொஞ்சம் கூட ஒரு திருப்தியான பதில் இல்லை. அது சிஎம்மோட ஃபேஸ்லேயே தெரியுது அவருடைய பதில் சரியில்லைன்ட்டு. அப்போ மட்டும் ஒரே ஒரு வார்த்தை, கனிம வள திருத்த சட்டத்தை உங்கள் தம்பித்துறை தான் ஆதரிச்சார் லோக்சபாலன் ராஜ்யசபாலன் சொல்லியிருந்தாருன்னா எடப்பாடி ஆஃப் ஆகிருப்பார். அதை கூட சொல்ல தெரியல, சொல்ல முடியல, இல்லை மறந்துட்டாங்களா தெரியாது. ஸோ அந்த இடத்துல எடப்பாடி ஸ்கோர் பண்ணிட்டார். அந்த இடத்துல திமுக வந்து அசம்பிளியில் சரியாக பண்ணல. சாத்தனூர் டேமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அதுவும் துரைமுருகன் ஃபெயில் ஆகிட்டார். 1:45 மணிக்கு 5வது வார்னிங் விடுறாங்க. கரெக்டாக 2 மணிக்கு வந்து 58,000 கியூசெக்ஸ் வந்து 1,68,000 கியூசெக்ஸாக மாறுது. 2 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது 2,58,000 கியூசெக்ஸாக மாறுது. அந்த அர்த்தராத்திரியில் சாத்தனூர் டேமுக்கு கீழே 120 கிலோமீட்டர் போய் கடலில் கலக்குது. அந்த 120 கிலோமீட்டர் கரையில் இருக்கிறவங்களுக்கு அந்த மார்னிங் 2லேருந்து 5க்குள்ளே யார் போய் அவங்களை கூட்டின்னு போய் முகாமில் உட்கார வைப்பாங்க? எந்த அதிகாரி போயிருப்பார்? அதனால தான் அவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டது. அப்போது நீங்கள் சாத்தனூர் டேமை வந்து முன்னாடியே சரியாக அதை வந்து நீங்கள் அந்த ஸ்டோரேஜை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஸ்டோரேஜ் சரியாக மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா வர வெள்ளத்தை தாங்குற மாதிரி இருக்கும். வானிலை சொல்லலை, ஊத்தங்கரையில் நிறையா மழை பெஞ்சது, எல்லாம் கரெக்டு தான். இதெல்லாம் எதிர்பார்த்து தான் ஒரு கவர்மெண்ட் இருக்கணும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க. நான் சொல்கிறது என்னென்னா, எதிர்க்கட்சிகள் இதில் மாதிரி விஷயம் விழுப்புரத்தில் வந்து டெய்லி மக்கள் போராடிட்டு இருக்காங்க. சாலை மறியல் உட்காந்து ஏன் போராடிட்டு இருக்காங்க? கோழிக்கு பைசா கொடுத்தோம், ஆட்டுக்கு பைசா கொடுத்தோம். உண்மை என்னென்னா, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பாதிக்கப்பட்ட இடத்துக்கு மட்டும் கொடுங்க, விழுப்புரத்தில் பாதி பேர் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அதையே ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற லெவலில் அங்கே போயிட்டுருக்கு. உண்மை என்னென்னா, யார் போராடுறாங்க தெரியுமா? நீங்கள் சென்னையில் பாதிக்கப்பட்ட போது 5வது மாடியில் உட்காந்து 6,000 ரூபாய் வாங்கினாங்க தெரியும் இல்லையா? 3வது மாடியில் உட்காந்து 6,000 ரூபாய் வாங்கினாங்கல்ல. ஆனால் விழுப்புரம் மாவட்டத்தில் பாதி பேருக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. பாதி பேருக்கு வெள்ளம் பாதிக்கலைன்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ சென்னையில் எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்குற நீங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் ஏன் எல்லாருக்கும் கொடுக்கலன்னு தான் இப்போ அங்கே கேள்வி. அதுக்கான பதில் தான் கவர்மெண்ட் சொல்லணும். நீங்கள் பாதிக்கப்படலைன்னு சொல்லிட்டு ஒரு பாதி மாவட்டத்தை விட்டீங்கன்னா அப்போ அங்கே இருக்கிற மக்கள் எங்களுக்கு கூட மெட்ராஸில் மட்டும் நீங்கள் 2வது மாடி கொடுத்தீங்க, 6வது மாடி கொடுத்தீங்க, பாதிக்கப்படாதவங்களுக்கு கொடுத்தீங்க, நாங்கள் அந்த எழுச்ச வாய்களான அவங்க கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கா இல்லையா? இது மக்கள் பிரச்சனை. ஆனால் ஏடிஎம்கே அது சரியாக எடுத்து நடத்தலை. இந்த விஷயங்கள்லாம் சரியாக அவங்க எடுத்து நடத்தலை. விழுப்புரத்தில் நீங்கள் போராட்டம் நடத்த போகிறதா சொல்கிறாங்க. என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, இந்த கொலை கொள்ளையெல்லாம் நான் வந்து சீரியஸாக எடுத்துக்கிறேன். ஆனால் இதே கொலை கொள்ளை இதை விட மோசமாக கோர்ட்டுக்குள்ளேயே நடந்திருக்கு. அதிமுக ஆட்சியில் கோர்ட்டுக்குள்ளேயே கொலை நடந்திருக்கு. இந்த தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கூட அவ்வளோ பேர் சுட்டுக்கொள்ளலை. ஸ்டெர்லைட் போராட்டத்தில் தான் 13 பேரை சுட்டுக் கொண்டாங்க. அது ஏடிஎம்கேட ஆட்சியில் தான் அது நடந்தது. அதனால் ஏடிஎம்கே ஆட்சியிலையும் ஏதோ ஆகா ஓஹோ எல்லாம் பிரமாதமாக இருந்தது அப்படின்னு சொல்ல வரல. இவர் ஒரு புள்ளி வரைஞ்சு சொன்னார், அது உண்மை. அதனால் எடப்பாடி வந்து ஒரு எதிர்க்கட்சி ரோலை பண்ணட்டும், அதையும் அவர் சரியாக பண்ணணும், முறையாக பண்ணணும்னு தான் நம்மளுடைய கோரிக்கை. அப்போ கடந்த சில நாட்களாக வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் எடுத்து வைக்கிறதாகட்டும், குறிப்பா சட்டம் ஒழுங்கு பத்தி சமூக வலைதளத்துல பதிவிடும் போது கூட இந்த வாரத்துல மட்டும் எவ்வளவு நடந்தது அப்படின்றத புள்ளி விவரத்தோட பதிவிடுறதாகட்டும், கேரள கழிவுகள் தமிழ்நாட்டுல கொட்டப்பட்டது அது தொடர்பாக அவர் பேசியதாகட்டும், அங்க போறாரு, பினராயி விஜயனை சந்திக்கிறாரு, கை குலுக்குறாரு, ஆனா ஏன் இதை பண்ணல அப்படின்னு கேள்வி எழுப்பினதாகட்டும், இதெல்லாம் வந்து அவர் ஒரு ஸ்ட்ராங் லீடர் ஆகுதா? கண்டிப்பா வந்து இந்த சம்பவங்கள்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கேரளா கவர்மெண்ட்டோட எடுக்கணுங்க. இந்த வைக்கம் போனதுக்கு அப்புறம் தாங்க இது நடக்குது. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் தான் அவங்க எடுப்பாங்க இந்த விஷயத்தை. அதுக்கப்புறம் தான் இப்போ நடந்திருக்கு. 2வது வந்து நேற்று பாளையங்கோட்டையில் நடந்த கொலையில் 6 மணி நேரத்துக்குள்ளே கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி அவங்கள கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சட்டம் தன் கடமையை செய்கின்றன. நீங்கள் உதாரணமாக 2019 பேப்பர் எடுத்து பாருங்கள். 2019 பேப்பர் எடுத்து பாருங்கள்.
எத்தனை கோர்ட்டில் கொலை நடந்திருக்கு, எத்தனை மணல் கொலையில் தாசில்தார் கொலைப்பட்டிருக்காரு, எல்லாம் எடுத்து பாருங்க. நீங்கள் 17 எடுத்து பாருங்க. இந்த கொலைகள் வந்து நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டியது, நடக்கக்கூடாது. ஆனால் எல்லா ஆட்சிகளையும் இது நடக்க தான் செய்யுது. இது வெவ்வேறு காரணங்களுக்காக இது நடக்கிற விஷயம். அதனால் அதை ஒன்றே சொல்லிங்க. இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலைன்னா அது ஒரு அரசியல் கொலை, அதை நீங்கள் பேசுறது நியாயம் இருக்குது. கள்ளச்சாராயம்னா மரக்காலத்தில் நடந்தது நீங்கள் என்ன பாடம் கற்றுனீங்கன்னு நம்ம கேட்குறோம். கள்ளச்சாராயத்தில் கள்ளக்குறிச்சிலேயே நடந்ததுன்னு அது முக்கியமான விஷயம். இந்த கொலைகள் நடக்கிறத வச்சு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்கிறது எல்லா காலகட்டத்திலையும் எல்லா ஆட்சியிலையுமே இந்த மாதிரி கொலைகள் நடந்துட்டு தான் இருக்குது. என்கவுண்டர்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. பல விஷயங்கள் கஸ்டடியில் செத்து போகிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் அதை மட்டும் வச்சு நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க. உண்மையிலேயே இந்த திமுக கவர்மெண்ட் சரிங்க, கடந்த 3-4 வருஷமாக இருக்கீங்க. திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஒரு விஷயம் பண்ணாங்க. அவங்க 4.5 வருஷ காலம் நீங்கள் ஆட்சி செஞ்ச போது நீங்கள் என்னென்ன ஊழல் பண்ணீங்கன்னு டிவிஎஸ்சியில் போய் புகார் கொடுத்தாங்க. கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி 8 அதிமுக அமைச்சர்கள் மேலே டிவிஎஸ்சியில் எஃப்ஐஆர் பெண்டிங்காக இருக்குது. அதை என்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ளே வரமாட்டேன்றான். மற்ற ஸ்டேட்லலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் போட்ட எஃப்ஐஆரில் இடி உள்ளே வரான், ஆக்ஷன் எடுக்கிறான், எதிர்க்கட்சியாக இருந்தால் எல்லாரையும் பிடிச்சிட்டு உள்ளே போகிறான். இங்கே மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் போட்ட எஃப்ஐஆரில் இடியோ சிபிஐ எதுவும் உள்ளே வராத இருக்கான். என்ன அப்படி என்ன அதிமுக மேலே பாஜகவுக்கு என்ன கரிசனம்? இடி ஏன் இபிஎஸ்ஸை பார்க்க மாட்டேங்குது? இடி ஏன் அதிமுக மாஜி மந்திரிகளை பார்க்க மாட்டேங்குது? என்ன விஷயம்? ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் திமுக ஆட்சியில் ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை நீங்கள் டிவிஎஸ்சிலையோ இல்லை கோர்ட்லையோ புகாரா டாக்குமெண்ட்டாக கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எதிர்கட்சி தானே, 3 வருஷமா எதிர்கட்சியாக இருக்கீங்கல்ல. இந்த ஆட்சியில் 3600 கோடி ஊழல்னு சொல்றீங்களே, பார்லலாம் 3600 கோடி கலெக்ட் பண்றாங்க சொல்றீங்களே, உங்க ஆட்சியில் ஒரு பைசா கூட கலெக்ட் பண்ணலையா? செயல்பட்டு இருக்க வேண்டும் அதிமுக அப்படின்றது அவங்களுடைய இல்ல. உங்க ஆட்சியில் 3600 கோடி கலெக்ட் பண்ணலையா? பார்ல நீங்களும் தான் கலெக்ட் பண்ணீங்க. நான் சொல்றது என்னன்னா, குற்றச்சாட்டு சொல்ற நீங்க ஆதாரத்தோட டிவிஎஸ்சியில் புகார் கொடுங்க. அதை விட்டு இப்படி சொல்லாதீங்க. உண்மையான எதிர்க்கட்சியாக நீங்க நடந்து கொள்ளணும். அதுதான் தேவை. கேட்போம். இன்னும் வீரியமாக நடந்து கொள்வதற்கான பேசணும். ஆதாரபூர்வமாக வீரியமாக நடந்து கொள்ள வேண்டும் அதிமுக அப்படின்னு சொல்லிருக்கீங்க திரு ராஜீவ்காந்தி. எதிர்க்கட்சி தலைவருடைய குற்றச்சாட்டுகளை நாங்க மதிக்கிறது இல்ல, கவலைப்படுறதும் இல்ல அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் சொன்னாரு சில நாட்களுக்கு முன்னதாக. தற்போது அவரும் பதில் கொடுக்கிறாரு. அமைச்சர்களை பார்த்தோம்னா ரகுபதி ஆகட்டும், திரு கே என் நேருவாகட்டும், திரு தங்கம் தென்னரசு எல்லாருமே வரிசையா பதில் கொடுக்குறாங்க. அதாவது அந்த பர்டிகுலர் ஒரு பேட்டியில, ஒரு மேடை பேச்சில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சொன்ன அவதூறுக்கு அது குறித்து நாங்கள் கவலை பண்ண அவசியம் இல்லை, வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு, மக்களோட நிற்கிறோம், மக்களுக்கு உதவி பண்ணிக்கிறோன்னு கொடுத்தாங்க. ஆனால் ஒரு பொறுப்புள்ள ஆளுங்கட்சியாக எங்களுடைய அமைச்சர்கள், மாண்புமிகு துணை முதலமைச்சர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்லாம் எந்த இடத்தெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, ஒரு இயல்பான விமர்சனமாக இருந்தால் அது எங்கள் கூட்டணி கட்சி வச்சா கூட அதை திருத்திக் கொள்வதும், ஆரோக்கியமான எங்கள் மீதான ஒரு குறையை சுட்டி காட்டினா அதை திருத்திக் கொள்வதும், எதிர்க்கட்சிகள் பொறுப்போடு இருந்தா அந்த பொறுப்பு பதில் சொல்றோம். ஆனா எதிர்க்கட்சி பதில் மட்டுமல்ல, நடவடிக்கை இருக்கு. ஆனால் எந்த இடத்துல நீங்க சொல்ற மாதிரி லத்தார்ஜிக்கெல்லாம் கடந்துலாம் போல எதையும் லெப்ட் ஹேண்ட்ல திரும்ப அப்படி ஒரு அரசு, இந்த அரசு குறைகளை சொல்லும் போது அதற்கான பதில் கொடுக்கிற அதே திமுக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதற்கு போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, ஆனா சில பேர் பதில் அளிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அமித்ஷாவுக்கு எதிராக பேச இபிஎஸ் நடுங்கிறாரு, இதன் மூலமா பாஜக அதிமுக கூட்டணி உறுதி அப்படின்றத சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. உங்க மேல வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு நேர்மையாக நாங்க பதில் அளிப்போம் அப்படின்றீங்க. பதில் அளிச்சிருக்கோமா இல்லையா? மறுபடியும் ஏன் அதிமுக பாஜக கூட்டணி, அந்த கூட்டணி பத்தி அவங்களே பேசும்போது ஏன் நாட்டுல ஒரு அமளிதுமொழி நடக்குது? ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளும், அதுவும் ஒரு 75ஆம் ஆண்டு அரசியல் சட்டத்துடைய நிகழ்ச்சியில அண்ணல் அம்பேத்கரை கொச்சைப்படுத்தி, அண்ணல் அம்பேத்கரை பேரை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லி பரலோகத்துக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்குற மாதிரி ஒரு டூரிஸ்ட் கைடு மாதிரி நாட்டு உள்துறை அமைச்சர் பேசுகிறார். ஏன் அந்த பாஜக கூட்டணி தேமுதிக கண்டனம் தெரிவிச்சிருக்கு, பாஜக கூட்டணி பாமக கண்டனம் தெரிவிச்சிருக்கு அந்த தலைவர்கள். அப்படி இருக்கும்போது ஒரு 1.5 நாள் மௌனமாக கள்ள மௌனமாக இருந்துட்டு பத்திரிகையாளர் கேட்கும்போது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் சொல்லிட்டு அண்ணல் அம்பேத்கர் குறித்து ஜெயக்குமார் சொல்லிட்டு அந்த கடந்து போறதுக்குல இது என்ன அரசியல்? அப்ப இதை நாங்க பேசக்கூடாதுங்கிறீங்களா? அதாவது அவங்க கூட்டணி இருக்குன்னு சொல்றேன். ஏன் இருக்குன்னு நாங்க காரணம் சொல்றோம்னா, இந்த கடந்த 3 ஆண்டுகள் விடுங்க, இப்ப இந்த 3 மாதத்துல பாஜக எத்தனையோ சட்டவிரோத நடவடிக்கைகளை, சமூக விரோத நடவடிக்கைகளை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்துச்சு. துணை குடியரசுத் தலைவர் சாதி ரீதியாக செயல்படுறாருன்னு ஒரு தீர்மானத்தை எதிர்க்கட்சியில் கொண்டு வருது. ஒரு நீதியரசர் ஒட்டுமொத்தமாக சனாதனம் பேசுகிறார், பாஜக ஏஜெண்டா இருக்காங்க சொல்ற. இது குறித்து என்ன கமெண்ட் விளக்கம் அளிக்க வேண்டியது அவங்க. ஏன் பேசுறோம்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துச்சு, கூட்டணி இல்லாட்டா ஏன் ஓடி போய் ஓட்டு போடுறீங்க சொல்லுங்க? ஏன் ஓட்டு போட்டாங்க?
கூட்டணி தானே. உங்களுக்கு வந்து அதாவது அதிமுக ஆதரவு கொடுக்க வேண்டும், கூட்டணி கட்சி தலைவர் நட்டா அழைக்கிறேன்னா அழைக்கிறைய, எதுக்கு போய் கொறடா உத்தரவு போட்டு எல்லாரும் போங்க மோடி போட்ட சட்டத்தை ஆதரவு கொடுக்குன்னு நான் இப்போ சொல்றேன். இது கள்ள கூட்டணி இல்லை, வெளிப்படையான கூட்டணி. அந்த கூட்டணி தர்மத்தை காப்பாத்துறதுக்காக அவரு எங்க மீது சேற்றை வரி வீசுகிறார். பொங்கலூர் மணிகண்டன், மத்திய பாஜக அரசு, ஒன்றிய பாஜக அரசு தவறு செய்யும் போது சுட்டி காட்ட வேண்டியதும் கூட்டணி அப்படின்றது வேற ஒரு விவாதம், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனா சுட்டி காட்ட வேண்டிய கடமையும் எதிர்கட்சியாக இருக்க, தமிழகத்துல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு இருக்கு இல்லையான்னு கேட்கிறாரு. இல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படிங்க மேதகு குடியரசுத் தலைவர், மாண்புமிகு பாரத பிரதமர், மாண்புமிகு உள்துறை அமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர், மேதகு ஆளுநர் சொல்லிதான் அவனு. இது என்ன குறை? நீங்க நாகரிகம் பேசணும்னு சொன்னீங்க. ஒரு உள்துறை அமைச்சர் வாடாவடம் பேசுறீங்க, வாடாவடம் பேசுறீங்க. என்ன என்ன பேசுறீங்க? அம்பேத்கர் பத்தி கவலைப்பட்டிருக்கலாம். இல்ல இல்ல ஏங்க, நீங்க உங்களுக்கு பெரும் கவலைங்க. அம்பேத்கர் வச்சுதான் ஓடுவான்னு நினைக்கிறீங்க. அம்பேத்கர் ஜெயக்குமார் ஜெயக்குமார் கடுமையா பேசினாருங்க. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? பாஜக பின்னடைவை சந்திக்கும். அப்புறம் ஐயா பேசாதீங்கயா, ஓட்டு கிடைக்காதீங்கயா. அதானே. இருங்க ராஜீவ், ஒரு நிமிஷம். முதலமைச்சர் சொன்னது என்ன பேசுறீங்களா? 2 வரிதான். அதாவது எதுவுமே சொல்லாம, அமித்ஷா சொல்ல, கண்டிக்கிறோம் சொல்ல, ட்வீட் படிச்சு பாருங்க. அதாவது மத்திய அரசை இல்ல ஜெயக்குமார் அவர்கள் பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் என்றது மாதிரி இருக்குன்னு. அண்ணா பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் என்ற மாதிரி ஸ்டேட்மென்ட். இதாவது மேடம் ஒரு நிமிஷம் படிச்சு காட்டுறேன், இது மாதிரி பதில் சொல்லுங்க. அதாவது இந்தியாவிலேயே முதல் மாநிலம் கடன் வாங்கல திமுக அரசு. அதிமுக 10 வருஷத்துல 3,43,109 கோடி, திமுக 3,76,102 கோடி. இதுல பாருங்க, இதுக்கு பதில் சொல்ற ராஜீவ்காந்தி. 3 முறை மின்கட்ட உயர்வு, வீடு சொத்து வரி உயர்வு, காலி மனை வரி உயர்வு, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு, முத்திரைத்தாள் விலை உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பை வரி உயர்வு, பால் விலை வரி உயர்வு, நெய் ஐஸ்கிரீம் போன்ற பால் பொருட்களை 5 முறை உயர்வு, கட்டிட அப்ரூவல் விலை உயர்வு, பாட புத்தகம் விலை உயர்வு, டாஸ்மாக் மதுபானங்கள் 5 முறை 3 முறை உயர்வு, பஸ்கெட் உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, அத்தியாவசிய விலை உயர்வு, தொழில் வரி உயர்வு, ரோடு டாக்ஸ் உயர்வு. இல்ல, இப்படி 31 முறை வரி உயர்த்திட்டு மக்களை சுமைகளை ஆழ்த்திக்கிற நீங்கள் எதிர்க்கட்சிகள் பொறுப்பா சொன்னீங்களா? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? மக்கள் உண்மையில நெருக்கடியில் மக்கள் தான். இதோட கொடுமைன்னா, கேரளாவுக்கு முதலமைச்சர் சொல்றாங்க 2 நாள் இருந்தார். அந்த 2 நாள்ல 60 ஆண்டு காலமாக திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லக்கூடிய ஆனமலை நல்லாற்றத்தை பத்தி கேரளா சொல்லி ஏன் பேசல? எடப்பாடி இருக்கும்போது 2 முறை பேசினாரு. தொலைநோக்கு பார்வையோடு எதையும் சிந்தனையே இல்லாம அமித்ஷா சொல்றது, மோடி சொல்றது, அம்பேத்கர் சொல்லி இதுதான் முக்கியம். நீங்க மோடி அமித்ஷா ஓட்டுக்காக பேசுங்க. டன்சன் பத்தி தம்பிதுரை அவர்கள் தெளிவா பேசினார். அதாவது குறிப்பிட்ட நபர்களுக்கு விரும்பியவாறு தருவதை நிறுத்திவிட்டு ஒப்பந்த புள்ளி மூலமாக முறைப்படுத்துவதற்கு ஆதரிச்சார். ஒரு அரிட்டாப்பட்டியிலோ சொல்ல இல்ல 10 ஆண்டு எதிர்கட்சியாளர் பேசி வருது ரோஷமே அரசு வந்துங்க. அதே மாதிரி நாகரிகமா பேசணும்னு சொன்னீங்க. திரு ஸ்டாலின் கடந்த அம்மா இருக்கும் போது குட்டி கதை பேசணும்னு சொன்னார். இதோட ஒரு கட்சியை சொல்றீங்களா? சொல்ல விரும்பல. நிறைய அதாவது ஒரு அநாகரிகமான பேச்சுக்கு பல்கலைக்கழகமே திமுக தான். ராஜீவ்காந்தி திமுக இல்லாம இருக்கலாம். ஆனால் இதை பற்றி எல்லாம் நீங்க அதிமுக விலைவாசி உயர்வு பத்தி பேசினாரு, கடன்களை பத்தி பேசினாரு. இந்தியாவிலேயே வருவாய் பற்றாக்குறையை குறைத்து லாபம் ஈட்டிருக்கிற ஒரே அரசு தமிழ்நாடு அரசு. தனிநபர் வருமானத்தை இந்தியாவிலேயே அதிகப்படுத்தியிருக்கிற அரசு தமிழ்நாடு அரசு. அதையும் ஒரு பக்கம் ஓரத்தில் வச்சு எதுவுமே செய்யாம வெறுமனே மக்கள் மீது நசுக்கிற நீங்க 650 அறிக்கையில முழுமையா படிச்சு பாருங்க. நீங்க முரசொலி மட்டும் பார்க்காதீங்க, முரசொலி மட்டும் படிக்காதீங்க. 650 அறிக்கையிலையும் முழுமையா ராஜீவ்காந்தி ஒரு மாநிலத்துல எதிர்கட்சி அப்படின்றத அடிப்படையில ஒன்றிய அரசு மேல நேரடியாக ஒரு குற்றச்சாட்டையோ அல்லது ஒரு வார்த்தையோ சொல்றதுக்கு ஏன் தயக்கம் அதிமுக? அதாவது நீங்க களம்ங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டு களத்தை பத்தி நம்ம பேசுறோம். இன்னைக்கு கலை யதார்த்தம் வந்து திமுக புரியல. ஒரு எரிமலையில ஈரத்துணி போட்ட மாதிரி இருக்கு. அந்த கலை யதார்த்தம் புரியாம என்ன சொல்றாங்கன்னா 200 தொகுதியில 200 தொகுதியை தாண்டி நாங்க ஜெயிப்போம் அப்படிங்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு அல்ல குறையாத அச்சய பாத்திரம் போற பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து பாஜக எதிர்ப்பு வாக்குகள் உங்களுக்கு வரும். ஆனா உங்களுடைய ஆதரவு தளம் இருக்குல்ல, உங்களை ஆதரவு வாக்குகள் அது உங்ககிட்ட வருமா? நீங்க சொல்லலாம் நாங்க மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம், காலை உணவு திட்டம், இதெல்லாம் வந்து எடப்பாடி வந்து இதெல்லாம் நான் வந்து ரிவர்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல போறாரு. இதை விட
ஒரு அதை விட அப்டேட்டட் ஒரு திட்டத்தை தான் சொல்ல போறாரு. இதை சொல்லி என்ன சந்தேகம்? இப்போ மத்திய அரசு குறிக்கிற தீர்மானத்துல வலியுறுத்தல் அப்படின்னும் மாநில அரசு குறிக்கிற தீர்மானத்துல கண்டனம் அப்படின்னு சொல்லும்போது அதிமுக பாஜக கூட்டணி அது அவங்களுடைய குற்றச்சாட்டு. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு கேள்வியை எழுப்புதில்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, பாஜக எதிர்ப்பு வாக்குகள்ங்கிறது சிந்தாமல் சிதறாமல் திமுக வரணும் திமுக நினைக்குது. அவங்க நினைப்புல தப்பே கிடையாது. நிச்சயமா அவங்க சொல்றது நடக்கும். பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அத்தனை இங்கதான் வரும். ஆனா அவங்களுடைய ஆதரவு வாக்குகள் இருக்குல்ல, அதை அவர்கள் இழக்கிறார்கள். அவங்க மக்களுக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டை செய்யாம அவங்களுடைய ஆதரவு தளத்தை இறக்கும் போது வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா, நீங்க நினைக்கிற மாதிரி கணக்கு போற மாதிரி 200 கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறி. இந்த களத்தைக்குள்ள எடப்பாடி களமாடுகிறார். அவ்வளவுதான் முக்கியம். இதை நீங்க எப்ப எதுக்கெடுத்தா எல்லா நீங்க மரக்காணத்துல இருந்து கள்ளக்குறிச்சி வரைக்கும் எல்லாத்துக்கும் தீர்வு என்ன சொல்றீங்க? தேசிய அளவில் மது கொள்கையை வகுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுவா முக்கியம்? நீங்க இந்த மாநிலத்தில் என்ன அந்த பிரச்சனைக்கான தீர்வு ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? அதை ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? அந்த கேள்வி மக்கள் மனதில் எழுதும். அதை திரும்ப திரும்ப எழுப்பக்கூடிய வகையில் எடப்பாடி செயல்படுவார்ங்கிறத நான் பார்க்கிறேன். பிரியன், இரண்டு புறமும் சரி, அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஸ்டாலின் ரெண்டு பேரும் முன்வைக்கக்கூடிய கருத்துகள் இவங்களுக்கு நெருக்கடி தரதா அப்படின்றத தாண்டி மக்கள் கிட்ட இது என்னவா ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ நடந்துட்டு இருக்க இந்த விஷயங்களை பொறுத்தவரை? இல்லை, மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இதில் இவங்க சொல்கிற விஷயம் இருக்குல்ல, இப்போ பொங்கலூர் மணிகண்டன் சொல்கிறாரு, இது மாதிரி பல விஷயங்கள் பல பொருட்களோட விலையெல்லாம் ஏறி போச்சுன்னு சொல்கிறார். அதில் வெறும் மாநில அரசுக்கு மட்டும்தான் பங்கு இருக்காருன்னா மத்திய அரசுக்கு பங்கே கிடையாதா? இது சில்லறை பணவீக்கம் எப்படி ஏறுது? ஆக்சுவலாக மத்திய அரசோட பாலிசினால தான் இந்த ரீட்டைல் பிரைஸோட இன்ஃப்ளேஷன்லாம் ஏறிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு மத்திய அரசும் ஒரு பொறுப்பு. ஏன்னா இவங்க பாஜக விட்டு விலகி வந்துட்டு தான் சொல்கிறாங்க, அதோட கூட்டணி இல்லைன்னு உறுதியாக வேறு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் எடுக்கணும் இல்லை அகைன்ஸ்ட் பிஜேபி. எடுத்தால் தானே உங்களுக்கு ஆன்டி பிஜேபி ஓட்லேருந்து கொஞ்சமாக அது வரும் உங்களுக்கு. அப்போ அந்த பர்பஸே உங்களுக்கு சர்வாலியே. பாஜக விட்டு விலகி வந்த பர்பஸ் சர்வாகணும்னா மத்திய அரசோட குற்றங்கள் குறைகள் அவங்கள பற்றிலாம் சொல்லணும். மத்திய அரசு 2026ஆம் ஆண்டு தேர்தல் வரைக்கும் பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படின்றதையும் உறுதியாக சொல்கிறாங்கல்ல. அப்போ நீங்கள் பாஜக பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு ஏன் யோசிக்கிறீங்க? ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்குது, அது திமுகவுக்கு போயிட்டு இருக்கு. அதுலேருந்து நீங்கள் கொஞ்சமாவது எடுக்கணும்னா நீங்கள் பாஜக பற்றி விமர்சனம் பண்ணணும்ல. அதில் நீங்கள் அடக்கி வாசிச்சிங்கன்னா மக்கள் எப்படி உங்களை எடுத்துப்பாங்க நீங்கள் சொல்கிற குற்றங்கள்? இன்னொரு பாயிண்ட்டு, கடனை பற்றி சொல்கிறாரு. 58 லட்சம் கடனாக இருந்து 2014 இந்தியாவோட கடன் இன்றைக்கி 200 லட்சத்தை நெருங்குது. கடன் வாங்குறது முக்கியம் இல்லை. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கடன் 3 லட்சத்துலேருந்து 8 லட்சம். சமீபத்தில் சிஏஜி ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதில் என்ன தெரியுமா சொன்னார்? ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குது, கடன் வாங்கினாலும் திருப்பி கொடுக்குற திறன் உள்ள ஒரு மேனேஜ்மெண்ட்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கார். ஸோ அதனால் கடன் வாங்குறதே தப்பு அப்படின்னு கிடையாது. கடன் வாங்காத எந்த கவர்மெண்ட்டுமே இருக்க முடியாது, கடன் வாங்கி தான் எந்த கவர்மெண்ட்டுமே செயல்படும். அதனால் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசித்து அந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்றதை நான் பார்க்குறேன். அதனால் இந்த வெள்ள நிவாரணம், அப்புறம் இந்த டங்ஸ்டன் போன்ற விஷயங்கள், இதிலெல்லாம் இன்னும் கொஞ்சம் தீவிரமான கவனம் செலுத்தி மக்களுக்கு அவர் நிவாரணம் வாங்கி கொடுத்தாருன்னா அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதற்கான கவனத்தை அவர் செலுத்த வேண்டும் என்னுடைய கருத்து. சரி, திரு பொங்கலூர் மணிகண்டன், உங்களுடைய இறுதி கருத்து. இல்ல, அதாவது எதிர்கட்சி தலைவர் மிக நுட்பமாக மிக மிக யோசித்தான் எந்த அறிக்கையும் வெளியிடுறாரு. அதாவது எல்லா அறிக்கையிலும் பாருங்க, மிக சரியான வார்த்தைகள் இருக்கு. எதுவுமே புள்ளிவரம் இல்லாம தவறு இருக்காது. நீங்க மத்திய அரசு விமர்சிக்கலன்னு சொல்றீங்க. அதாவது தர வேண்டிய இடத்துல மத்திய அரசு இருக்கிறது, பெற வேண்டிய இடத்துல மாநில அரசு இருக்கிறது. அப்ப தர வேண்டிய மத்திய அரசை அதிமுக வலியுறுத்துங்க, இது கொடுங்கன்னு சொல்லி, அதே பெற வேண்டிய திமுக கண்டுகொள்ளாம சொல்லி அவன் கண்டிக்கிறான். இதுல எந்த வார்த்தை பிரயோகத்துல மாத்தி எல்லாம் இது கிடையாதுங்க. இப்ப பாஜகவை எங்க விமர்சிக்காம இல்ல, இப்ப கூட பொதுக்குழுல 16 தீர்மானத்தில் ஒன்று மாநில அரசுக்கு நிதியை சரியாக அளிப்பதில்லை என்று அதிமுக கடுமையா பேசியிருக்கீங்க. அதாவது நீங்க விலை உயர்வு விஷயத்துல தமிழ்நாடு அரசு மிக சரியாக நிர்வாகம் செய்யவில்லை என்று அதிமுக குற்றச்சாட்டு. அந்த அறிக்கையில பாருங்க, முழு வருங்க மத்திய அரசு செய்ய தவறியது என்ன, மாநில அரசு எப்படி அதை கையாண்டிருக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தெளிவா சொல்லிக்காருங்க. இதுல பயந்துட்டாரு, ஒதுங்கிட்டாரு, பாதாளத்தில் இருக்காரு, இந்த மாதிரி வார்த்தை பிரயோகம் எல்லாம் பயனில்லைங்க. மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை ஆளுங்கட்சி கொண்டு கடந்த ஆட்சியில் அதிமுக தவறு பண்ணு சொன்னா அது ஆட்சி இழந்ததுங்க. அப்போ ஆட்சியோட நீங்க கடந்த ஆட்சியோட ஒப்பிட்டு பேச தவறு, இன்றைக்கு நீங்க ஏன் செய்யல, அப்ப என்ன செய்ய போறீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. அவ்வளவுதான். இப்ப அதிமுக மீண்டும் இதை வந்தால் 26 நிச்சயமாக சரி செய்யும், மக்களுக்கு நல்ல கடனை தரும் என்பதுதான் அதிமுக வாதம். பொங்கலூர் மணிகண்டன் பேசும்போது அந்த விலைவாசி எல்லாம் படிச்சார், பட்டியல் எல்லாம் பண்ணாரு, தமிழ்நாடு கவர்மெண்டோட விஷயங்கள்லாம் சொன்னாரு. போற போக்குல அம்பேத்கர் ஒரு விஷயமான்னு கேட்டு போறாரு. அது அதிமுகவுடைய எண்ணமா இல்ல உங்களுடைய எண்ணமா? அம்பேத்கர் விஷயத்தை இவ்வளவு சாதாரணமா கருத்து போறீங்க, அம்பேத்கர் விஷயத்தை சாதாரணமா கருத்து போறீங்க சார், அது உங்களோட கருத்தா அதிமுக கருத்தா? அம்பேத்கரை பேசியதை ஒருபோதும் அதிமுக ஏற்கவில்லை. உங்க கருத்தா அதிமுக கருத்தா? அம்பேத்கர் பத்தி நீங்க சொல்றது உங்க கருத்தா அதிமுக கருத்தா? தமிழ்நாடு பிரச்சனை பேசினா மோடி, அம்பேத்கர் பத்தி நீங்க சொன்னது உங்க கருத்தா அதிமுக கருத்தா? மோடியே சொல்றீங்க, அம்பேத்கர் பத்தி நீங்க சொன்னது உங்க கருத்தா அதிமுக கருத்தா? சொன்னீங்கன்னா
நீங்க சொத்து உயர்வா மோடி காரணம், மின்கட்டண உயர்வா மோடி காரணம், நீங்க காசு கேக்குறீங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. மோடிக்கு நீங்க தான் பயந்துருக்கீங்க அர்த்தம். அம்பேத்கர் மோடிக்கு பயந்து ஆட்சி நடக்குதுன்னு நான் சொல்றேன். சார் அது சொல்லுங்க. அதாவது மோடிக்கு பயந்து கொண்டுதான் திமுக அரசு நடத்துகிறதா? மின்கட்டணம் உயர்த்தும் போது செந்தில் பாலாஜி தெளிவா சொன்னாரு சார். மத்திய அரசு நெருக்கடி சொன்னாரு. சொத்துறை கேட்கும் போது மோடி அரசு அம்பேத்கர் பத்தி மோடி உங்க அரசு கருத்து அதிமுக கருத்தா? தமிழ்நாட்டு அதிமுக அம்பேத்கரை ஓட்டுக்காக பயன்படுத்தாமல் அம்பேத்கரை புறக்கணிக்கிறது அப்படின்னு பொங்கலூர் மணிகண்டன் சொல்றாரு. பொங்கலூர் மணிகண்டன் சொல்றாரு. பொங்கலூர் மணிகண்டன் பெரம்பலூர் தொகுதியில முக்கியமான ராசா அவர்களை நிறுத்தாமல் ஏன் கேட்கறீங்க பாருங்க. அப்ப அம்பேத்கர் சொன்ன செய்வார் பண்ணுங்க. அம்பேத்கர் பாராட்டி சிலருக்கு பயன் இல்ல. அம்பேத்கரை புறக்கணிக்கிறீங்க. அம்பேத்கருக்கு சில வைக்கிறதோ பாராட்டுறதுல பயன் இல்ல. அம்பேத்கர் விரும்பியதை செய்ய வேண்டும். சுருக்கமா ரெண்டு பேரும் அமைதியா கேளுங்க. அம்பேத்கரை பத்தி கேளுங்க. இல்ல அதாவது அம்பேத்கருடைய புகைப்படத்தை வைப்பதோ சிலை வைப்பு மட்டும் பயன் இல்ல. அம்பேத்கர் என்ன விரும்பினாரோ அதை நிறைவேற்றுகிறது அதிமுக. பொது தொகுதியில நிறுத்தி ஒரு தலித் சமுதாயத்தினரை எம்பி ஆக்கி மத்திய அமைச்சராக்குங்க. ஏன் ராசா கொண்டு நீங்க பெரம்பலூர் படம் பண்ணீங்க? இது சமூக நீதியா? இது அம்பேத்கர் விரும்பியதா? அப்ப இந்த மாதிரியான ஏமாற்று வேலையை திமுக அம்பேத்கர் பயன்படுத்துது, இஸ்லாமிய கிறிஸ்தவ சமுதாய மக்கள் பயன்படுத்துவாங்க. இந்த நிகழ்ச்சியோட இறுதி அவங்களோட சுருக்கமா மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இந்த அரசு மீது சில குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களை வைத்தார். அதற்கான பதிலும் சொல்லணும். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் இந்த பணவீக்கம் விலைவாசி இதெல்லாம் சொன்னார்ல, அவர் சொன்ன பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி இன்னைக்கு ஒன்றிய அரசுடைய நிதிநிலை அறிக்கைக்கு பின்னாடி இங்க சிஏஜி ரிப்போர்ட்லையும் இந்த நிதி மேலாண்மையை சரியாக கையாண்ட அரசுகள் தமிழ்நாடு அரசும் ஒரு அரசு. வாங்கிய கடனை கட்டுகிற அளவிற்கு அவங்கள மாதிரி கடன் வாங்கி வட்டியை கட்டல. இன்வெஸ்ட்மெண்ட், சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட், நான் முதல்வங்க ஸ்கீம்ல போயிருக்கு, பெண்களுக்கு போயிருக்கு, விளிம்புநிலை மக்களுக்கு போயிருக்கு. இது இன்வெஸ்ட்மெண்டா மாறுது. அதனாலதான் நிதி பற்றாக்குறையை குறைச்சிருக்கோம். கடன் வாங்க தந்தை இருந்தா கூட பற்றாக்குறை பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாடு முதல்வர் எடப்பாடி மாதிரி 16 எடப்பாடி மாதிரி 16 இடத்துல இல்ல, முதல் இடத்துல இருக்கோம். ஒண்ணு விலைவாசி திருப்பெல்லாம் தாண்டி தான் இந்த திமுக அரசை கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலையில தான் இதுக்கு தலைவர் இருக்காரு. அவர் சொல்லுது அரசியல் பேசுறார் எடப்பாடி அப்படின்னு சொன்னா கூட மற்ற எதிர்க்கட்சிகள் சொல்றாங்கல்ல, எல்லா எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாங்களோ அதையாவது நீங்க அட்ரஸ் பண்ணுங்க. இந்த அமர்வில் பங்கேற்ற 4 விருந்தினர்களுக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான